வணக்கம் நண்பர்களே. இங்கே தமிழ்நாட்டில் மீடியாக்களுடைய ஆதிக்கத்தினால ஒரு கட்சி தான் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அதெல்லாம் மக்களை போய் நேரடியாக நல்ல விதமாக சென்றடையும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கன்னு தான் தோணுது. என்ன, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர், அவர் அதிக நிறைய வங்கிகள் எல்லாம் வெளிநாட்டு வங்கியெல்லாம் வேலை பார்த்து நிதி குறித்த நிதி ஆளுகை குறித்த மிகப்பெரிய நாலேஜ் அறிவுடையவர், ஞானமுடையவர் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் இப்போ பொதுவெளியில் வந்துட்டுருக்கிற ஒரு செய்தியை படித்தேன். அது, நீங்கள் ஏன் 2000 கோடியை அந்த தாப்பர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான நபர் நேர்காணல் எடுப்பதில் சற்று அவர் நேர்காணல் எடுக்கும்பொழுது பெரிய தலைவர்கள் மோடி, ஜெயலலிதா கூட திணறி இருக்காங்கன்னா அவர் சாமர்த்தியமான கேள்விகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நேர்காணல் எடுத்த மாதிரியும் அதில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரியும் ஒரு இது வருது நம்ம சோசியல் மீடியாவில். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். ரைட், இப்போது நான் அதில் பார்த்தது அந்த கேள்வி அப்படி பதில் அந்த விஷயத்தில் நான் பார்த்தது, இந்த தாப்பர் நேர்காணல் எடுத்தவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த 3வது மொழிக் கொள்கை என்ற ஒற்றை காரணத்திற்காக 2000 கோடியை இழக்கிறீர்கள்? 2000 கோடி இழப்பது என்பது அத்தனை ஒரு சாதாரண அமௌண்ட் இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் தனக்கே உரிய ஒரு திமிரான பதில், மன்னிக்கணும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நான் அப்படி மரியாதை குறைவான வார்த்தைகளை நினைக்கிறேன், திமிரான பதில் தான் எப்போதுமே சொல்லுவார். யாரையுமே மதிக்கிறதில்ல. சரி, உங்களோட அவங்க எதிர்கருத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர உங்களோட எந்த இடத்துலையும் குறைஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. யூ மேபி கெட் த நாலேஜ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங், ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் விற்கிறதுல, ஒரு வங்கி நிர்வாகத்தில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் எதிரியை ரொம்ப கேவலமாக நினச்சி நீங்கள் பதில் சொல்கிற விஷயங்களை நிறைய பார்த்துருக்கேன். அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதில் அவர் சொல்கிறாரு, திடீர்னு நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் தலையில் திடீர்னு ஒருத்தர் உள்ள நுழையிறான், ஒரு திருடன். இந்த கம்பேரிஷன் பாருங்கள். இது ஒரு அமைச்சராக இருக்கார், இவர் ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன் அவர் சொல்லிக்கிறார். கம்பேரிஷன் பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, திடீர்னு ஒரு திருடன் உள்ள வர்றான், உங்கள் தலையில் துப்பாக்கி வச்சு அழுத்துறானா, எப்படி கம்பேரிஷன் பாருங்கள். அழுத்திக்கிட்டு நீ இப்போ இன்னிலேருந்து இப்படி தான் வியாபாரம் பண்ணணும், நான் சொல்கிறபடி தான் நீ உன்னுடைய தொழிலை நடத்தி அதை எங்களுக்கு காட்டணும், இல்லைன்னா 2000 கோடி எங்களுக்கு கொடுத்துரு, இல்லை உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருடனை விரட்டுவீங்களா? அந்த திருடனை விரட்டுற வேலையை பார்ப்பீங்களா? அவன் மேலே குற்றம் சொல்வீங்களா? அதை விட்டுட்டு ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை குற்றம் சொல்வீங்களா? விக்டிமை நீங்கள் பார்ப்பீங்களா? அதான் அவருடைய பதில் தான். நான் வார்த்தைகள் வேணால் வேறையாக இருக்கலாம். என்ன சொல்கிறாரு, திருடனை பார்க்கணும், திருடனை விரட்டுற வேலையை பாருங்கள், திருடன் எப்படி இங்கே கேட்டான்னு பாருங்கள், அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் நீங்கள் இப்போ தொழில் செய்கிறவரை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இதில் என்ன கம்பாரிஷன்? எனக்கு அது புரியல. இந்த கல்வி திட்டம், புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிறது திருடன் மாதிரியா அந்த கம்பாரிஷனா? அவங்க துப்பாக்கின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றா தான் உங்களுக்கு பணம்னு சொல்கிறது துப்பாக்கியா? எப்படி ஒரு அமைச்சர் அளவில் இருக்கிறவர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு எங்களுக்கு தெரியல. அது வெரி சிம்பிள். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு 2000 கோடி கிடைக்கும். அதில் 60-40 நினைக்கிறேன் பெர்சன்டேஜ். அந்த பள்ளிகள் நடத்துறதுல 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% நீங்கள் மாநில அரசு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இது நடத்தலான்னு சொல்கிறாங்க. இதை பழகிருப்பையா போன்ற பல பேச்சாளர்கள் தங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? தேவையே இல்லைப்பா, உங்களுடைய 60% எனக்கு தேவையில்லை, நான் 40% போன்றவங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு போங்க. அது ஒன்றும் எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் சிஸ்டத்தை போய் பாதிக்க போகிறது இல்லை, யாரும் கொடுத்துட்ருக்க நிதியை நிறுத்த போகிறது இல்லை. அப்படி ஆமான்னு சொல்லிட்டு இவங்க வாங்கின நிதி இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து தான் மத்திய அரசு கேட்குது. நீ ஆமான்னு சொன்ன, இல்லை இவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கமிட்டி போட்டோம், அந்த கமிட்டி நாட் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டாங்க, இது தேவையில்லை, இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆமான்னு அனுப்பின தலைமைச் செயலாளர் அனுப்பின சக்தி மீனாவா சம்திங் எல்ஸ், அந்த தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அனுப்பின லெட்டர் அவங்க காட்டுறாங்க, இவங்க காட்டுறாங்க. சரி, எனக்கு ஒன்றும் புரியல. என்னென்னா, இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அவங்கள எனக்கு மற்ற இடங்களில் அவருடைய இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பேச்சு எப்போதுமே பயங்கர திமுறை தான் பேசுவார். அது எந்த காரணத்தில் முரட்டுத்தனமாக
அந்த பேச்சில் ஈவன் அதுக்கு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். அவர் பேர் என்ன, ஈசா யோக மையத்தில் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு. அதில் முறைகேடுகள் இருக்கலாம், அல்லது அவர் சொன்ன கருத்துக்களில் வந்து உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். அவர் ஒரு பல லட்சம் பல கோடி கூட சொல்லலாம், பல கோடி மக்களுடைய ஒரு குருவாக இருக்கிறார். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, அவர் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். மேபி ரைட் ஆர் ராங், அதுக்குள்ளே நான் போகல. அவர் ஒன்றும் சாராய கடை நடத்தலை இல்லை, பார் நடத்தலை இல்லை, வாங்க டெய்லி வந்து என் பாரில் குடிங்கன்னு சொல்ல இல்லை. ஸோ அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல வரல. அது வரைக்கும் அதில் என்ன அப்படி நடத்தலை. அவர் நடத்துகிறாரு, அவர் இதில் சில இது வருது. அவர் போய் இவர் பிடிஆர் பழனிவேல் வந்து அவன் இவன் என்று உரிமையில் அழைத்தார் ஒரு பேட்டியில். நான் பார்த்தேன், இவன் யார், ஏன்னா இவங்க தாத்தா தான் பிடிஆர் ராஜன் தான் இந்த இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிற உருவாக்கி கோயில்களை பாதுகாத்ததா ஒரு செய்தி இருக்குது. யார், இப்போ இருக்கிற பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா. அதனால் இவங்களுக்கு என்ன கோபம், இதை போய் ஒருத்தன் சரியில்லைன்னு சொல்கிறான்ன்ற கோபம் தான் காரணம். அவங்க அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லலை. அவன் என்ன பெரியவனா, அவன் வந்து என்ன ஏதா, அவன் மேலே எத்தனை இது இருக்குது அப்படின்னு. அப்போ இது எல்லாமே திமிரான பதில்களாக இருந்தால், நான் திமிர்னு சொல்கிறது வந்து தப்பான வார்த்தையிலே நம்புகிறேன், தப்பான வார்த்தையாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப திமிராக பதில் பேசுகிறது, அந்த வகையில் தான் இந்த தாப்பருடைய கேள்விக்கு அவர் இப்படி தான் பதில் பேசியிருக்காரு. ஒரு திருடன் உள்ள வந்தான், அதை துப்பாக்கியை காட்டி மிரட்டினா, என்ன ஸ்பீச் இது? ஒரு அனலைசர், நல்ல அனலைசர், உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கிறோம். நீங்கள் போய் இந்த மாதிரி அபத்தமான, அதாவது சம்மந்தமே இல்லாத பதில் அது. நான் வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காமல் போங்க, ஏற்றுக்காமல் போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே, அதை ஏன் மறைக்கிறீங்க? இந்த மீடியாவோட துணையோட நீங்கள் என்ன பண்ணீங்க, திரும்ப அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வரீங்க. அவங்க ஏதோ மத்திய அரசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அதில் உங்களுக்கு சம்பளம் போட முடியலன்னு அதை வந்து எப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள். திசை திருப்புறது இது மீடியாவோட சேர்ந்து இவங்க பண்ணுற வேலை, திமுக பண்ணுற வேலை. ஸோ தயவு செய்து இப்போ வந்து தேர்தல் நேரம் கூட, அதனால் இந்த நேரங்களில் இந்த மாதிரி அபத்துவமான ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாக தான் நீங்கள், அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ மாதிரி ஆட்களை தான் கொஞ்சமாவது அந்த கட்சியில் மரியாதையோடு இருக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க. என்ன அதையும் கெடுத்து அந்த மரியாதையை இழந்து இன்னும் வேறு மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது. ரைட்டா, ஒன்று அது அந்த கட்சியோட பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து நாங்கள் சொல்ல வருவது, பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய முட்டாள்தனமான திமிர்த்தனமான பதில், பொருளற்ற பதில், இது மாதிரி ஒரு பைத்தியக்கார மாதிரி பதில் சொல்கிறது தான். அந்த பைத்தியக்கார வார்த்தை வேணால் விவசாயிக்கிறேன், பட் அது அவருடைய தகுதிக்கு, அவருடைய அந்த நிலைக்கு இது சரியில்லை. இந்த மாதிரி பதில் சொல்கிறது தாப்பர் மாதிரி ஆட்கள் கேட்கும்போது எரிச்சல் வர மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பதில் பாருங்கள். இவருக்கு இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஆங்கில ஊடகங்களுக்கு வந்து செய்தி ஊடகங்களுக்கு இவர் பேட்டி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். என்னை பார்த்து நீ யார் என்னை கேட்குறதுக்கும் பாரு. பொருளாதாரத்தை பற்றி, பொருளாதார விதிகள் தமிழ்நாட்டில் எப்படி பொருளாதார இதுகள் நடக்குது என்னன்னு கேட்கும்போது நீ யார் என்னை கேட்குறதுக்கு, நீ படிச்சிருக்கியா அப்படின்லாம் கேட்பார். ஸோ இஸ் அன்ஃபிட் ஃபார் த பாலிட்டிக்ஸ். ஒருவேளை இவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது அன்ஃபிட்டாக, இல்லை அவர் வேறு கட்சியில் இருந்தால் நல்லா இருப்பாருன்னு தெரியல, பட் இஸ் அன்ஃபிட். பப்ளிக் ஒரு இதுலேயே அவர் அன்ஃபிட் ஆகிட்டார். ஏதோ உங்கள் ஃபாதரோட பிடிஆர் இவரை அவருடைய அப்பாவோட பிடிஆர்னால மட்டும்தான் அவர் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேம் நினச்சி நினைக்கிறேன். இல்லைனா யூ லூஸ் த ஓட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பப்ளிக். பெரிய நிதி ஆளுகை உள்ளவன்னு சொல்கிறாரு, ஒன்றும் தமிழ்நாட்டை அப்படி தூக்கி நிறுத்தி இல்லையே, அந்த பார்ட்டியிலே அவரால் சஸ்டெயின் பண்ண முடியலையே ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எனிவே, தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.